ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் வாழைப்பழம் போளி அப்புறம் வாழைப்பழம் பணியாரம் இது ரெண்டுமே பார்க்கலாம். இந்த வாழைப்பழம் போளி அப்புறம் வாழைப்பழம் பணியாரம் ரெண்டுக்கும் உள்ளே வைக்கிற இந்த பூர்ணம் வந்துட்டு ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் நான் இந்த ரெண்டுமே ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். அதாவது 400 கிராம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த போளி. இப்போ இதுக்கு வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். ஒரே தடவையாக ஊற்றிட வேணாம். நம்ம போளியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மாவு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஆனால் நல்லா பிசையணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இது ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா பிசைங்க. ஆனால் மாவு இது போல் கையில் ஒட்டும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு போளி நல்லாயிருக்கும். இது போல் இருக்கணும். இப்போ நம்ம போளி செய்கிறதுக்கான மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தடவி அப்படியே மூடி வச்சுருங்க. இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சாலே போதும். அதுக்கு இடையில வந்துட்டு நம்ம உள்ளே வைக்கிற அந்த பூரணம் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது போல் அழகாக வரணும் நமக்கு மாவு. இது போல் நல்லா இழகலாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு இந்த பிச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போது அடுத்து வந்துட்டு நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதாவது 200 கிராம். இப்போது இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம தோசை மாவு சேர்க்கும்போது வந்துட்டு இந்த பணியாரம் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம சுழியம் செய்யும்போதும் இதே போல் தான் உப்பும் தோசை மாவும் சேர்த்து செஞ்சோன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போது 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். இது நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ நமக்கு வாழைப்பழம் பணியாரம் செய்கிறதுக்கான மாவும் ரெடியாக இருக்குது. இது போல் இருக்கணும். இப்போ இந்த மாவையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் நெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போகிற மாதிரி அந்த நெய்லேயே வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வெறும் சட்டியில் தேங்காய் வறுக்கிறதாலும் வறுக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே வைக்கிற அந்த பூர்ணம் வந்துட்டு இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான். இதை வந்துட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க.
இப்போது அதே சட்டிலேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவையை வந்துட்டு சிம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். இப்போது ஆரம்பத்தில் இப்படி இது மாதிரி நெய்யில் போட்டு கிளறும் போது கட்டி கட்டியாக தெரியும். நமக்கு சூடு ஏறிச்சுன்னா இந்த ரவை வந்துட்டு பொழு பொழுன்னு ஆகிடும், வறுபட்டுரும். ரொம்ப வறுபட தேவையில்லை, லைட்டாக வறுபட்டால் போதும். இப்போது இது போல் அழகாக லைட்டாக செவந்து வந்திருக்கும். இப்போது இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்துட்டு சிம்மில் இருக்கட்டும். 1 கப்பு தண்ணி, 1 கப்பு வெல்லம் இது கூடவே சேர்த்துருங்க. இப்போது உடனே வந்துட்டு ரவை வந்துட்டு கெட்டியாயிடும். இது போல் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த வெல்லம் மெல்ட் ஆக நமக்கு வந்துட்டு ரவையும் அதோடு சேர்ந்து கரைஞ்சிடும். இது நல்லா இது போல் நல்லா உடச்சி விட்டு கலந்து விடுங்க. வெல்லத்தை இன்னும் கூட உடச்சி சேர்த்துருக்கலாம். கொஞ்சம் நேரம் கலந்து விட்டிங்கன்னா ஃபுல்லாக நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் ஒரு 15 வாழைப்பழம் கிட்டே எடுத்திருக்கேன். சின்ன வாழைப்பழம்னால, பெருசாக இருந்துச்சிங்கன்னா ஒரு 5 கூட போதும் நமக்கு. இதை தோல்லாம் உரிச்சிட்டு இது போல் நல்லா மசிச்சு விட்டு நம்ம இந்த ரவா கூடையே கலந்து விட்டுறலாம். அடுப்பு வந்துட்டு இப்போயுமே சிம்மில் தான் இருக்கணும். வாழைப்பழம் வந்துட்டு ரொம்ப சூடு ஏறக்கூடாது. இது போல் சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க, எல்லாம் சேர்ந்து வரட்டும். ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம கரண்டியை வச்சு மசிச்சு விடலாம், இல்லைன்னா இது போல் மேஷர் வச்சியும் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போயுமே வந்துட்டு நமக்கு அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்த்துடலாம். இதை வந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு அந்த வெல்லம் இடிக்கும் போதே அது கூடவே 2 ஏலக்காய் வச்சுட்டு தட்டிட்டேன். நீங்கள் வந்துட்டு அதில் ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் கிட்ட நல்லா தட்டி விட்டு அது கூடவே சேர்த்துடலாம். இப்போ நம்ம அந்த போளி செய்கிறதுக்கான மாவும் நல்லா ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது போல் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ தட்டுறதுக்கு வாழை இலை அல்லது பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் போட்டு தடவி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்துட்டு அழகாக இது போல் லைட்டாக லூஸ் பண்ணி விடுங்க. உள்ளே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பூரணத்தை வச்சிடலாம். இதை அப்படியே மூடிடலாம். இப்போ இந்த ஒட்டின பக்கத்தை வந்து அடியில் வச்சுட்டு இந்த வாழை இலையில் இது போல் லைட்டாக அழகாக பொறுமையாக தட்டுங்க. இது அழகாக பொறுமையாக இது போல் விரலாலேயே கொஞ்சமாக நெய்யை தடவிக்கிட்டு இது போல் தட்டி விடுங்க. அப்புறம் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அழகாக திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பராகவே ரெடி ஆகிடும். அந்த தோசைக்கல்லில் போட்டு திருப்பி போடும்போது கொஞ்சமாக நெய்யை லைட்டாக போட்டு விட்டு திருப்பி போட்டு அழகாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். அழகாக இதே போல் ஒன்று ஒன்றா நம்ம போலியை வந்துட்டு தட்டி போட்டு எடுத்துடலாம். இந்த போலி வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது வந்துட்டு நமக்கு ஈஸி தான்.
போலியில் வந்துட்டு இந்த பருப்பு போலிலாம் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். நமக்கு இந்த வெளியில் வைக்கிற மாவு வந்து சேம் இதே மெத்தட் தான். உள்ளே வைக்கிற பூரணம் வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த பருப்போ அப்படி இல்லை இந்த பாசிப்பருப்போ இல்லை நம்ம இப்போ செஞ்ச மாதிரி இந்த வாழைப்பழம் பூரணமோ இது போல் எது வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சு இந்த போலியை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது கவர் பண்ணும்போது மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த தோசைக்கல்லில் போடும்போது நமக்கு வெளியே வந்துடக்கூடாது. அழகாக கையுமே வந்துட்டு லைட்டாக இது போல் நெய் எடுத்துகிட்டு இது போல் அழகாக தட்டி போட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பராகவே டேஸ்டியான சாஃப்டான போலி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்துட்டு போலியை பொறுத்த வரைக்கும் அதில் சேர்க்குற நெய் வந்துட்டு நல்ல தரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த போலியோட டேஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது அடுத்து வந்துட்டு நம்ம பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பூரணத்தில் வந்துட்டு இது போல் உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். இந்த பணியாரத்துக்கு வந்துட்டு நமக்கு வேலை ஈஸி தான். இது போல் எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு இந்த பூரணத்தை வந்துட்டு மாவில் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான், அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த பூரணம் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இதை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் டிப் பண்ணிக்கலாம். மாவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது போல் நம்ம கையில் அள்ளி ஊற்றணும். நம்ம அந்த உருண்டையில் வந்துட்டு இது போல் நிற்கணும் மாவு. அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தெடுங்க. சேம் நம்ம சுழியமுக்கு வந்துட்டு இதே மாவு தான் யூஸ் பண்ணுவோம். இது போல் அழகாக ஒன்று ஒன்றா மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுருங்க. கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது போல் நல்லா செவந்து அழகாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இது போல் அழகாக ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட வேண்டியதுதான். நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டான வெளியில் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய வாழைப்பழம் பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் வந்து வாழைப்பழம் பணியாரம் அப்புறம் வாழைப்பழம் போலி ரெண்டுமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.